இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது பிரைவ் மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். விஜய் சார் உண்மையாக நேசிக்கக்கூடிய இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. அந்த பேனர் யார் கிழிச்சாலும் தப்பு தான். சமூக விரோதி இந்த ரஜினி சார் சொன்ன நிறைய பேர் போகிறாங்க. மக்களை சொல்லிட்டார். ஒருத்தர் அண்ணா நகர்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் போனோம். ஏன் எதுனா சொல்லாமல் டப்புன்னு வந்து ஒரு 15 பேர் ரோட்டில் வந்து உட்காந்துக்கிறான். ரஜினி சார் போனது ஹாஸ்பிட்டலுக்கு போனார், விஜய் சார் போனது வீட்டுக்கு போனார். ஸோ அவரும் உண்மையான மக்கள் நடனோட தான் போனார், இவரும் உண்மையான மக்கள் நடனோட தான் போனார். தூத்துக்குடி மேட்ரு முடிஞ்சோன்னா அடுத்தது எப்படா வரும்னு காத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று சேலம் எட்டு வழிச்சாலை வந்து அதுக்கு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. சென்றமிடெல்லாம் சிறப்பு வருவது ரஜினி சாருக்கு மட்டும். அது நிறைய பேருக்கு பிடிக்கல, வைத்தறிச்சல். ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜே முனி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ முகநூல் பதிவு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது வெகு சிலரே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பல பிரச்சனைகள் நடந்த அடுத்த மணி நேரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகநூல் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அதிர்வு ஏற்படும் போது நிறைய பேருக்கு அது பிரச்சனையாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய பிரச்சனைகளை வந்து இவரோட முகநூல் பதிவில் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து முகநூலில் மட்டுமே போட்டிருக்கிறத இன்னைக்கு வந்து நேரில் மீட் பண்ணி ஸோ அந்த பகிர்வுகளுக்கான சில விஷயங்கள் வந்து அவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம மீட் பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம JSK கோபி அவர்கள் தான் மீட் பண்ண போகிறோம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். நிறைய முகநூல் பதிவு உங்களோட பதிவுகள் எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் உண்டு பண்ணுது சமூக வலைதளங்களில். ஸோ அந்த வகையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டரில் காலா பேனர் கிழிப்பு. ஸோ இந்த ஒரு பதிவை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இது எந்த மாதிரியான பதிவு, இதனோட உட்பூசல் என்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து காலா பதிவு வந்து காலா பேனர் வந்து கிழிச்சது வந்து நானும் இப்போ ஃபேஸ்புக் வாயில தான் பார்த்து தெரிஞ்சேன், ட்விட்டர் மூலிமா தான். என்னென்னா வந்து ஒரு கீழே ஒரு பீப்புள்ஸ் நிற்கிறாங்க, மேலே ஒரு பேனர் காமிச்சிட்ருக்காங்க. அந்த வீட்டில் திடீர்னு யாரோ ஒருத்தர் பின்னாடி ஏறி கிழிக்கிறாரு. அது வந்து சில பேர் விஜய் ரசிகர்கள்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே அவங்க தான் கிழிச்சாங்கன்றது தெரியல ஒரு பக்கம். இன்னொன்று வந்து நான் கிட்டேருந்து நிறைய ரசிகர்கள் கூட பழகிருக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஹீரோ வந்து ஒரு ரசிகர்கள் வந்து விஜய் சார் உண்மையாக நேசிக்கக்கூடிய இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இல்லை, நான் விஜய் சாரோட மக்கள் இயக்கம் நிர்வாகிகளில் எனக்கு எக்கச்சக்க பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. விஜய் சார் தீவிரமான ரசிகர்கள், உயிரை கொடுக்குறவங்க கூட ரசிகர்கள் கூட நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து நிச்சயமாக இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு 1000 பேர் இருக்கிற ரசிகர்கள் இந்த ரொம்ப ஒரு ஆர்வ கோளாறாக ஏதோ ஒரு நம்ம வெளியில் தெரியணும்னு நினைக்கிறவன் அப்படி ஒரு இருக்கிறாள் தான் இந்த செயலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஆதங்கம். உண்மையிலே விஜய் ரசிகர்கள் அப்படி விஜய் நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அது என்னோட கருத்து. அந்த பேனர் யார் கிழிச்சாலும் தப்பு தான். ரஜினி சார் ஃபேன்ஸுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இதுக்கு மற்ற ரசிகர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி உடனே பண்ணியிருப்பாங்க, அவங்க அமைதியாக இருக்காங்க. அந்த ஒரு ரஜினி சாரோட வழியை ஃபாலோ பண்ண அவங்க ரசிகர்கள். ஏன்னா இது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல, ஒரு கஷ்டப்பட்டு வச்ச பேனரிங் ஏறி பின்னாடி இருந்து கிழிக்கிறீங்க. அது வந்து அந்த செயல் யார் செய்தாலும் தப்பு. அது உண்மையாக விஜய் நேசித்து விஜய் ரசிகர் மன்றத்திலும் விஜய் மக்கள் இருக்கிறவங்க அந்த செயலை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சில ஒரு புல்லுருவிகள் செஞ்ச விஷயம் எல்லாருக்கும் பேர் தப்பாகி இன்றைக்கி ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப அது பெரிய சர்ச்சையாகி ஓடிட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற ரசிகர்கள் எல்லாமே இன்றைக்கி திரும்ப ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுது இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவரோட படம் ஓடிட்டு இருந்தாலும் வந்து இளைய தளபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற ஒரு நடிகர். ஸோ அவரோட பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுற வகையில் ஏதாவது தவறுதலாக வந்து பிரிச்சிருக்கவும் வாய்ப்பு உண்டு. பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு வந்து அதிகமான ரசிகர்கள் உண்டா, இல்லை ரஜினி சாருக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புது. இல்லை, ரசிகர்கள்ன்றது வந்து எல்லாருமே சினிமா ரசிகர்கள் தான். ஆனால் ரஜினி சார் ரசிகர்கள்ன்றது தப்பு. இப்போ இருக்கிற சூழ்நிலை ரஜினி ரசிகர்களோட தொண்டர்கள், காவலர்கள். இன்றைக்கி அவர் ரஜினி சார்னா ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டார். அவருக்கு உலகம் ஃபுல்லாகவும் இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு நடிகர்னா அது ரஜினி சார் தான். ரஜினி சார் ரேஞ்சுக்கும் ரஜினி சார் ரசிகர்கள் இருக்கிற ஒரு மாசுக்கும் யாரும் இன்னும் அந்த இடத்த பீட் பண்ணுற அளவுக்கு வரல. எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க, பெருசாக இருக்காங்க. ரஜினி சார் ரசிகர்கள் என்றைக்குமே தனி தான். அது வந்து அவங்களோட யாரையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அதேமாதிரி இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, அஜித் சாருக்கும் பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன, மன்றமே இல்லாமல் ஒரு அமைப்பே இல்லாமல் இவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோங்கிற அஜித் சாரோட பெரிய ஸ்பெஷல். அது இந்த ரசிகர்கள் பெருசாக அந்த ரசிகர்கள் பெருசாக நம்மளே கம்பேர் பண்ணி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண வேண்டான்ட்டு என்னோட ஒரு கருத்து. ஓகே சார். ஸோ உங்கள் ஸ்டைலே வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்மளே பேசியிருப்போம், நிறைய பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து பார்த்துருப்போம். சமூக விரோதிகள் என்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட அந்த கொஸ்டின் நான் வைக்கிறேன். சமூக விரோதினா யார் அந்த சமூக விரோதிகள்? யார் அந்த சமூக விரோதிகள்னால், இப்போ நீங்கள் இல்லைன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறோம், போராட்டத்துக்கு போகிறோம், திடீர்னு ஒரு பிரச்சனையாகுது. அப்போ நீங்கள் போய் போலீஸ் அடிப்பீங்களா? அடிக்க முடியாது.
நான் அடிப்பேனா பஸ்ஸை உடைப்போம், உடைக்க மாட்டோம். நம்ம வேலையை போராட்டத்துக்காக வந்திருக்கோம், நம்ம உரிமைக்காக போராடுறோம். போட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளே ஒரு 4-5 பேர் உள்ளே வந்து ஒரு 1000 பேர் ஒரு 500 பேர் இருக்கிற கூட்டத்தில் வாண்டடாக போய்ட்டு போலீஸை போய் அடித்து பஸ்ஸை உடைச்சி போலீஸோட கோவத்தை மக்கள் மேலே திசை திருப்பி இந்த கூட்டத்தில் தான் இருக்க பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி மக்கள் அடிக்க வைக்கிற அளவுக்கு உண்டான செயல்கள் செய்யணும் சமூக விரோதி. சமூக விரோதின்றது எல்லா இடத்துலையும் இருக்கான். இன்றைக்கி வந்து சமூக விரோதி ரஜினி சார் சொன்னோன்னே நிறைய பேர் போகிறாங்க, மக்களை சொல்லிட்டார். அவர் தெளிவாக சொன்னார், பொதுமக்கள் கூடுற போராட்ட இடத்துல சில பேர் உள்ளே போந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னார். பொதுமக்களை தப்பு சொல்லவே இல்லை. எந்த பொதுமக்களும் போலீஸ் அடிக்கவே மாட்டாங்க, எந்த பொதுமக்களும் போய் கண்ணாடி உடைக்க மாட்டாங்க, எந்த பொதுமக்களும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் உள்ளே அடிக்க மாட்டான். சமூக விரோதிகளும் சில இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி சில புல்லுருவிகளும் தான் உள்ளே போந்து இதை வந்து எப்படியாவது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், இது எப்படியா கலவரமாக ஆக்கி நம்ம எப்படியா ஆட்சியை கலைச்சணும்னு சொல்லி அவங்கவுங்க சுயலாபத்துக்கு தான் பண்ணிட்டாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்னா ஆளுங்கட்சிக்கு நல்ல பேர் கிடச்சிடக்கூடாதுன்னு இன்னொரு கட்சி வேலை செய்யுது, அந்த கட்சிக்கு நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது இன்னொரு கட்சி வேலை செய்யுது. இந்த கட்சி 13ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிட்டாங்களா, அஜிஜோ இவங்க அறிவிச்சிட்டாங்களே நம்ம அறிவிக்கல, நம்மள யாரும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 20ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 20ஆம் தேதி அறிவித்து இன்னொரு கட்சிக்காரன் பார்த்து நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோர்வையாக தான் பண்ணாலே தவிர மக்கள் நலன் மக்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி வந்து இப்போ ரஜினி சார் சொன்னது பெருசாக நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் வந்து பத்திரிக்கை விரோதி சமூக விரோதிகள்னு சொன்னார். அன்றைக்கி பத்திரிக்கை ஒரு விஷயத்தில் வந்து அவர் ஒரு சொன்ன விஷயத்தை வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தப்பாக காமிச்சாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகைனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு மிக்க ஒரு உண்மைதாங்க. அப்போ அதே பத்திரிகைக்காரங்க அதே கோவம் வரவங்க ஏன் துரைமுருகன் வந்து போங்கயா வட்டாச்சேராது கொட்டாச்சேரான்னு சொல்லும்போது ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ரஜினி சார் 5 மணிக்கு பேசி ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து 7 மணிக்கு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. துரைமுருகன் வந்து போங்க ஐயோ அப்படின்னு சொன்னது ஏன் யாரும் பேசவே இல்லை? அப்போ ரஜினி சாருக்கு ஒரு நியாயம், துரைமுருகன் சாருக்கு ஒரு நியாயமா? இதுதான். உங்களுக்கு ரஜினி மேலே கோவம்னா நீங்கள் இப்படி இப்போ உண்மையாக சொல்லிடுங்க, எங்களுக்கு ரஜினி சார் மேலே கோவம், அவர் அரசியல் வருது, எங்களுக்கு பிடிக்கல, அரசியலுக்கு வந்து நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக பேசுங்க. இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் தான் என்னோட கருத்து. ஆனால் வந்து அவர் இன்னும் கட்சியே இன்னும் தொடங்கலையே சார், இன்னும் கட்சியோட நேமும் இன்னும் அறிவிக்கல, சரிங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தா அவர் மேலே ஏன் கோவம் கொள்ள போகிறாங்க? இவ்வளோ மக்கள் செல்வாக்கு வர்றது தான். இப்போது தூத்துக்குடியில் வந்து ரஜினி சார் போகிறாருங்க, கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுங்க. என்னதான் நடிகரை பார்க்க ஆர்வமாக இருந்தாலும் அதில் எல்லாருமே ரஜினி சாரை பார்க்கணுன்னு ஒரு விருப்பத்தோடு வந்தாங்கல்ல. ஏன் அந்த வர மக்கள் நான் இன்றைக்கி பார்க்குற விருப்பம் நான் ஓட்டாக மாறிடக்கூடாதோ இல்லை ஓட்டாக மாறிடுமோன்ற ஒரு பயம்தான். சென்றமிடெல்லாம் சிறப்பு வருவது ரஜினி சாருக்கு மட்டும். அது நிறைய பேருக்கு பிடிக்கல, வைத்தறிச்சல். அவர் பாஷையில் சொல்ல போனால் இன்னும் இந்த குதிரை ஓடிட்டே இருக்க, வைத்தறிச்சல் இருக்க தானே செய்யும். அந்த ஒரு தாட்டு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மேட்டை நம்ம எடுத்தாலும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போயிட்டு கார்ல இருந்து மேலே ஒரு மாநாடுகளில் இருந்து கையை காட்டுறா போல சில சம்பவங்களை சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து அதில் ஒரு தப்பு இல்லையாங்க. அது ஒரு பெரிய கூட்டம் ஒரு 2000-3000 இருக்கிற இடத்துல எல்லாருமே பார்க்கணுன்னா கார் உள்ள உட்காந்து பார்க்க முடியாது, காருக்கு மேலே நின்று தானே பார்க்க முடியும். இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? சக நடிகர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக வந்து அமைதியான முறையில் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விருப்பம். நம்ம எப்போ போனோம், எந்த டைம் நம்மளுக்கு நேரம் அவைலபிள் இருக்குது, இந்த டைம் போனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம், பேசலாம், கொள்ளலாம்னு சொல்லிட்டு. ரஜினி சார் போனது ஹாஸ்பிட்டலுக்கு போனார், விஜய் சார் போனது வீட்டுக்கு போனார். ஸோ அவரும் உண்மையான மக்கள் நடனோட தான் போனார், இவரும் உண்மையான மக்கள் நடனோட தான் போனார். ஆனால் அரசியல்வாதிங்க இதில் என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதில் ஒரு பையன் வந்து கேள்வி கேட்டார்ல, ஸோ யார் நீங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி நீங்கள் உங்களோட பார்வையில் அது எப்படி தெரியும்? அந்த பையனை திரும்ப அடுத்த நாள் சொன்னார், நான் கேட்ட தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஊடகங்கள்லாம் தப்பாக காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டதுனா 99 நாள் நாங்கள் போராடினோம், நீங்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். 99 நாள் வரைக்கும் மக்கள் போராட்டம் மாதிரி இருந்துச்சு. அப்போ யாருமே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல, நம்ம உள்ளே போய் அதை கெடுத்துடக்கூடாது, நம்ம உள்ளே போய் அதை பண்ணுறக்கூடாது, அவங்க வேலையை பார்த்தாங்க. 100ஆம் நாள் அரசியல் போராட்டமாகி அது நடுவில் கலவரமாகி இப்படி ஆனதுக்கப்புறம் தான் ரஜினி சார் போனார். அவர் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்தார். அவர் வந்து யாராவது கேட்க சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து நீ இப்படி வரும்போது கேட்டால் நீ பிரபலம் ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லி கேட்டிருக்கலாம். இதுதான் நான் பார்க்குறது, அப்படி தான் பார்க்குறேன். உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஊடகங்கள் வந்து அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு என்னென்னா ஊடகங்கள்ன்றது தப்பாக சொல்ல முடியாது. இன்றைக்கி அவங்கவுங்க டிவி சேனல்ஸ் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க வைக்கணும்னா ஒரு ஃபார்முலா, நம்ம சேனல் மட்டுமே பார்க்க வைக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஒரே அழுதுட்டு பிரச்சனையே காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயத்தை கூட சொல்ல மாட்டேறலன்னு ஒரு ஆதங்கம் தான். நம்ம வந்து ஆசிஃபா கொலை வழக்கு திரும்ப நான் அந்த விஷயத்தை முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன். ஆசிஃபா கொலை வழக்கு இங்கே பேசுகிறோம். பனையூரில் ஒரு சிறுமியை பாலியல் பலத்தனம்னா அது எந்த டிவிலையும் காமிக்கல, பாலிமர் டிவியில் மட்டும் தான் காமிச்சாங்க, மற்ற எந்த டிவிலையும் காமிக்கல. சேலம் 8 வழி
வழிச்சாலையில் வந்து விவசாயிகளுக்கு இவ்வளோ நஷ்டஈடு கொடுத்து மேற்கொண்டு ஒரு 3 மடங்கு கொடுத்து அனுப்புகிறான்றாங்க. அதை எந்த டீமையும் காமிக்கல. உண்மையிலே வந்து இப்போ இன்றைய ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அது வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகாமல் இருக்கிறதுக்கு அவங்களும் சில விஷயங்கள் நிறைய உதவியாக இருக்கணும். அதுதான் சில நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் கேட்கணுன்ற ஒரு ஆவல் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நாங்கள் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து போராட்டம் அப்படின்னு போயிட்டு இருந்தால் தமிழ்நாடே வந்து சுடுகாடாக மாறிடும்ன்ற ஒரு அறிக்கை வந்து வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ரஜினி அதிகமாக நேசிக்கிற உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம், அதுக்கான கருத்து என்ன? உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. போராட்டம்னா தமிழ்நாடு சுடுகாரமாயிடும். உண்மை தான். என்னென்னா மக்கள் போராட்டம் வேறு, மக்கள் மாதிரி நம்ம உள்ளே வச்சு அரசியல் போராட்டம் செஞ்சு அதை வச்சு நம்ம சுயலாபம் அடைஞ்சிட போராட்டம் வரும். மக்கள் போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம். மக்களாக முன் வந்தாங்க, மக்களாக வந்து ஒன்று சேர்ந்தாங்க, போராடினாங்க, ஜல்லிக்கட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வந்து முதல்ல நம்ம ஜல்லிக்கட்டு வேணும்னு தான் போராடணும். ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போராடணும். ஒரு ஜல்லிக்கட்டு பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போராடணும். ஜல்லிக்கட்டு பர்மிஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களை கலைய விடாமல் சில பேர் பண்ணாங்க பாருங்க. போகாதீங்க, இது ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக்கணும், இப்படி ஒரு ஆர்டர் போடணும், அப்படி ஒரு ஆர்டர் போகணுன்னு சொல்லி அவங்க அதை உடனே அவங்க ஒரு சுயலாபத்துக்காக பயன்படுத்திட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆட்கள் கையில் போச்சுன்னா உண்மையிலே வந்து இந்த வாரம் போராட்ட வாரம், இந்த மாதம் போராட்ட மாதன்ற மாதிரி தொடர்ந்து இவங்க ஒரு விஷயத்துக்கும் போராடிட்டே இருந்தால், இப்போ திடீர்னு சாலை மறியல் பண்ணுறாங்க. ஒருத்தர் அண்ணா நகர்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் போனோம். ஏன் எதுனா சொல்லாமல் டப்புன்னு வந்து ஒரு 15 பேர் ரோட்டில் வந்து உட்காந்துக்கிறான். அவன் ஒரு அவசரத்துக்காக போகலாம், இல்லை ஒரு குழந்தை ஒரு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகலாம், இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் போகலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்படி மக்கள் வந்து பாதிக்கப்படுற போது அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் போராட்டம்? உண்மையில மக்கள் மேலே அக்கறை இருந்தால் இந்த டேட்டில் நாங்கள் போராட்டம் பண்ணால் அறிவிக்கணும். நீங்கள் போராட்டம் பண்ணுறதே வேலையாக வச்சுக்கிட்டா காலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போராட்டத்துக்கு ஆளுக்கு சேர்க்குற மாதிரி சேர்க்குறாங்க. வாங்கன்னு சொல்லி இதில் இப்போ மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ரஜினி சார் சொன்ன கருத்துக்கு 40லேருந்து 50 வயசு இருக்கிற தாய்மார்கள், 60லேருந்து 70 வயசு இருக்கிற வயசானவங்க, நடுத்தர மக்கள், அடிப்படை மக்கள்னு ஒன்று இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. இதான் உண்மை. அந்த மக்களோட மனநிலை தான் ரஜினி சார் சொன்னார். ஒரு சாதாரண கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்து பேசி பாருங்க ஒரு 4 பேர்கிட்ட, என்னப்பா எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணானுங்க, நம்ம எப்போ தான்ப்பா நம்ம நாடு விடியுன்னு கேட்குறான். அந்த மாதிரி ஒரு மக்களோட வெளிப்பாடாக தான் ரஜினி சார் சொன்னார். ரஜினி சார் வந்து சொன்னது வந்து அவரா அப்படிலாம் இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க ரஜினி சார் என்ன வீட்டு உள்ளே இருக்காரு, வெளியில் நடக்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் நடக்கிற எல்லா விஷயமும் அவரோட பார்வைக்கு வரும். அடித்தட்டு மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னன்றது எல்லாமே அவருக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு சாதாரண ஒரு மக்களோட குரலாக தான் அவர் சொன்னார். நான் வந்து ஒரு பெண்மணியை கேட்குறாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு ஆள் கேட்குறாங்க, அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களே, கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்காரு ஒரு ரஜினி, என்ன தப்பாக சொன்னார்? சும்மா எப்போ பார்த்தாலும் போராட்டம்னா அவன் வேலைக்கு போவானாமா, வேலைக்கே போகாமல் போராட்டம் சொன்னால் அப்போ குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? இதுதான் ஒரு தெளிவாக தான் சொல்லி வச்சுருக்காரு. அந்த ரஜினி சார் கருத்தில் எனக்கு முழு ஆதரவு இருக்குது, முழு உடன்பாடு இருக்குது. அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தா படங்கள்ல அவர் தானே போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ படங்கள் சார் நம்ம ரஜினி சார் நல்லா திரும்ப கேட்டுங்க, போராட்டம்னு சொல்லிட்டு ரஜினி சார் இப்படி சொல்லிட்டாரு, காலையில் வந்து அப்படிலாம் நம்மளான்னு நினச்சிக்கிறது. அவர் சொன்னது போராட வேண்டான்னு சொல்ல, உண்மையாக உரிமைக்காக போராடணும். அரசியல்வாதிங்க கூப்பிட்றாங்க பாருங்கள், இந்த சில அமைப்புகள் கூப்பிட்றாங்க, சில கொள்கை கூப்பிட்றாங்க. இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சில் நடந்த எல்லாத்துக்கும் வந்து சில பேர் காரணம் சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யாருமே கொடுக்கவே இல்லையா? 150 பேருக்கு வழி என்ன? இன்றைக்கி புழல் ஜெயிலில் இருக்கிறவங்க குடும்பத்துக்கு யார் சாப்பாடு போடுறது? இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க, இந்த மாதிரி தப்பான ஒரு வழியில் போய் போராடாதீங்கன்னு தான் சொல்கிறார். நியாயமான உரிமை போராடுற விஷயத்துக்கு ரஜினி சார் முன்னாடி தான் நிற்பார், கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பார். தப்பான வகையில் போராட்டம் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை காலவரமாக ஆக்கணும், காவல்துறை ஆட்டுக்கு சீருடையில் போய் அடிக்கணும், அதுக்கு சொன்னால் ஒருத்தங்க கேட்குறாங்க போலீஸ்கார மக்கள் அடிக்கணும், அது தப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு போலீஸ்காரன் சும்மா இருக்கிறவங்க தான் அடிக்க மாட்டாங்க. யார் தப்பாக இருக்கிறோம் எவன் பிரச்சனை இருக்கணும் தான் கூப்பிட்டு போய் தான் அடிப்பாங்க. தவிர ஒரு இந்தியா ஜனநாயகம், தமிழ்நாட்டோட ஒரு பண்பாடு, ஒரு பேசிக் விஷயம் என்னன்னா காவல்துறை ஆட்கள் மேலே அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஒரு விஷயம் எல்லாம் மைண்டில் வச்சு தான் ரஜினி சார் சொன்னார், இந்த மாதிரி போராடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா திடீர் போராளிகள் எல்லாமே வந்து பார்த்தா தன்னோட அரசியல் சுயலாபத்துக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஆமாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி மேட்டர் முடிஞ்சோன்னா அடுத்தது எப்படா வரணும்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே சேலம் 8 வழிச்சாலை வந்து அதுக்கு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன் எதிர்க்கிறோம் என்ன எதிர்க்கிறோன்னு தெரியாமல் இன்றைக்கி என்னென்னா ஊருக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. என்னென்னா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடையாது, அந்த ஒரு விரக்தியில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த சில போராளிகளும் சில தப்பான ஆட்களும் சில நக்ஸலைட் ஆளுகளும் தவறான ஒரு ஆளுகளும் இப்போ என்ன பண்ணுறோம், பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் ஊரில் போய் இந்த விஷயத்தை போய் சொல்லு, இந்த விஷயத்தை இப்படி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள தசை திருப்பி அந்த ஊருக்காரங்க என்னென்னா இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் போலக்குன்னு நம்பி அந்த மாதிரி தான் இப்போ ஏமாறாங்களே தவிர தெளிவாக இருக்கிற மக்களை இவங்களே போய் குழப்பி விட்டு இன்றைக்கி சேலம் 8 வழிச்சாலையில் தப்போ கரெக்டோ
ஆனால் அதில் என்ன விஷயம் இருக்குது எந்த டிவியும் சொல்லவே இல்லை, எந்த ஊடகமும் சொல்லவே இல்லை இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்ட்டு. மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க தவிர அது உண்மைத்தன்மை யாரும் சொல்லவே இல்லை. அது சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு என்னோட இது. இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளம் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த 8 வழிச்சாலை வரலை. பட் நம்ம வந்து இன்னும் நிறைய அவங்களோட கெப்பாசிட்டின்னு நம்மளோட கெப்பாசிட்டிங்க, அவங்களோட மக்கள் ஜனத்தொகைன்னு நம்ம மக்கள் ஜனத்தொகைன்னு நீங்களே சொல்லுங்கள். முந்தானத்து வரைக்கும் நம்ம வந்து சாதாரண ஒரு சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், அப்புறம் வீட்டுக்கு ஒரு 2 வீலர் வந்துச்சு, நீங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வந்துச்சு. இன்றைக்கி வந்து எங்கே போனாலும் எல்லாருமே காரில் தான் போகிறாங்க. ஊபர் கால் டாக்ஸி வந்துருச்சு, ஓலா கால் டாக்ஸி வந்துருச்சு, ஆட்டோ யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, எல்லாமே காரில் போகிறாங்க. மக்கள் ஜனத்தொகை வரப்போ அது வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம முன்னாடி வரைக்கும் கோமணம் கட்டினாங்க, அதுக்கப்புறம் வேறு போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜீன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு அப்புறம் ட்ரெண்ட் என்ன மாறுதோ காலமாற்றம் மாறிட்டே இருக்குது. நம்ம வந்து நல்லதை மட்டும் ஏற்றுப்போம், கெட்டது ஏற்றுக்க வேண்டாம். அதேமாதிரி சேலம் 8 வழிச்சாலையில் என்ன கெட்டது இருக்கோ அதை அரசுக்கிட்ட முறையாக சொல்லி, இல்லை வந்து அங்கே இருக்கிற ஆட்களை தெரியப்படி இதில் பிரச்சனை இருக்கேன் இதுக்கேற்ற மாற்றுக்குன்னு சொல்கிற நியாயம். நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், உடனே போராட்டம் பண்ணோம், உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? ஓகே, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலம் 8 வழிச்சாலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்க்கவில்லைன்னு ஒரு டீம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மைதான், சமூக விரோதிகள் சமூக விரோதிகள் இல்லைங்க, நான் தான் சொல்கிறேங்க. ஒரு டீம் ஒருத்தங்க வச்சுருக்காங்க. ஒரு அவனே ஒரு ஊருக்குள்ளே போகிறான், ஊருக்குள்ள போய் விவசாயிகள்ட்ட அம்மா நீங்கள் எதுவும் நம்பாதீங்க, உங்களை கவர்மெண்ட் ஏமாத்துது, பணம் கொடுக்க மாட்டாங்க, இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்களை நடுத்தல் நிப்பாட்டு வச்சுருன்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் வரும்ல, ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க கோவம் வருது. அப்போ அரசு அதிகாரிகள் சொல்கிறத அவங்க நம்ப மாட்டுறாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. இப்படி தான் சில விஷயங்கள் செய்கிறாங்க. உண்மையிலே 8 வழிச்சாலை தப்புன்னு இவங்க சொல்கிறதுலாம் அப்படி இருந்தால் என்ன பண்ணோம், இந்த விஷயம் தப்பு, ஸோ இப்படி பண்ணாதீங்க, வாங்க இது போய் இதுக்கேற்ற மாதிரி நம்ம அரசுகிட்ட சொல்லி பண்ணோம்ல. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நான் நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்றது யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா ஒரு ரோடு டிராஃபிக் ஆகுது, அந்த ரோட்டில் வரவங்க எல்லாருமே எரிச்சல் தான் வரான், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணாலும். இதனால் அவங்களுக்கு தான் மைனஸ். இது யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் தலைவர், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, ஒரு கொஸ்டின் வச்சுட்டு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. முஸ்லீமை தாக்கி படம் எடுக்கிறேன்னா நான் என்ன பிஜேபியான ஒரு ஆன்சர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த கேள்வியே ரொம்ப மட்டமான கேள்வி தான். என்னென்னா பிஜேபி என்ன முஸ்லீம் எதிர்க்கிறாங்கன்றது இவர் எங்கே வந்து பார்த்தாரா, இல்லை இவங்கள மாதிரி ஆட்களே பிஜேபி முஸ்லீம் எதுக்குறாங்க, முஸ்லீம் பிஜேபி எதுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு குழப்பி விட்டு தேவையில்லாமல் இவங்க பப்ளிசிட்டி ஆகணுன்றது. இன்னொரு விஷயம், விஸ்வரூபம் படத்தில் நீங்கள் யாரை வச்சு எடுத்தீங்க? கதாபாத்திரமே முஸ்லீம் தானே, தஃபீருல்லா முகமது அப்படி தானே எடுத்தீங்க. அப்படி எடுத்துகிட்டு அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, அது எவ்வளோ தப்பாக ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறவங்க பிஜேபி, இந்துக்கள் பிஜேபி, சாமி கும்பிட்றோம் பிஜேபின்னா நீங்கள் சொல்லலாம் முட்டாள்தான். பிஜேபின்னு ஒரு கட்சி, அதை விட்டுருங்க. இந்துக்கள் முஸ்லீம் தமிழ்நாட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்க தான் தேவையில்லாமல் இப்போ கமல் சார் சொல்கிற மாதிரி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை, ஒரு பிரிவினையை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி வந்து விஸ்வரூபம் பிரச்சனைக்கு வந்து இவருக்கு பிரச்சனை இருப்போம், யாருக்கு குரல் கொடுத்தாங்க, யார் நின்று அவரோட மனசாட்சிக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு இப்படி ஒரு மட்டமான ஒரு விஷயம்லாம் பேசி அது ஒரு பேர் எடுக்க வேண்டாம்னு என்னோட கருத்து. இப்போ நிறைய கேள்விகள், உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா சிறப்பான பதில்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நிறைய விவாதங்கள், பதிவுகள், அதற்கான பதில்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயம் வந்து அவர்கிட்ட கேட்கலாம், அவரும் வந்து தயார் தான். பட் என்னதான் இருந்தாலும் அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான பதில்களை உங்களுக்கு தந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, சிறப்பு நேர்காணல் சொல்லிட்டு திடீர்னு தான் சொன்னாங்க, இது முன்னாடி பிளான்லாம் இல்லை. ஸோ சில விஷயங்கள் நான் பேசுறது மற்றவர்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காமலும் இருந்திருக்கலாம், இல்லை இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன இருந்தால் தவறு இருந்தால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதில் நான் சொன்னக்கூடிய கருத்தில் ஏதாவது தவறோ இல்லை ஏதோ உங்களுக்கு தப்பாக உடன்பாடு இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக அது தெரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக நான் பேசின விஷயம் நல்லது இருந்தால் எடுத்துங்க, கெட்டது இருந்தால் அப்படியே மறந்துடுங்க. எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவாக இருப்போம், இக்னோர் நெகட்டிவிட்டின்ற மாதிரி தான். திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.